பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தமிழ் குமரன் உதவி பண்ணார் அப்படின்னு சொன்னீங்க. தமிழ் குமரனோட எங்கே உங்களுக்கு பழக்கம்? சார் அவர் ஒரு 8 வருஷம் ஃப்ரெண்டு சார் அவர். அப்படியா? அவர் வந்து ஒரு நாள் கடைக்குட்டி சிங்கம் ஷூட்டிங் போயிட்டுருக்கும்போது ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே பழக்கமானார் சார். ஒரு நாள் அவரை ஃபோனில் வந்தார். அப்போ வந்து கர்நாடகாவில் வந்து குமாரசாமி இருக்கார்ல சிஎம் அவர் பையன் ஒருத்தர் அகில்னு இருக்கார். அவர் அந்த பையனை வச்சு படம் பண்ணுறதுக்காக என்னை கர்நாடகாவுக்கு கூப்பிட்டு போனார். அப்போ தான் அவருக்கும் எனக்கும் பழக்கம். ஆனால் அது நான் மீட் பண்ணிவிட்டு இல்லை நான் இந்த மாதிரி கார்த்தி சார் வச்சு ஒரு படம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் அதையே வந்து கடைக்குடி சித்தாங்க ரீமேக் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டாங்க. நான் அது சரியாக வராது, அந்த படத்தை ரீமேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போவிலேருந்து அவர் பழக்கமாகிறார் சார். எதுவுமே படம் பண்ணுவோம் இது பண்ணுவோம் அப்படின்லாம் கேட்கவே மாட்டார். ஆனால் கடைக்குட்டி சிங்கத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டார். ஒரு படம் பிளான் பண்ணோம் சார். அந்த படம் பிளான் பண்ணி அப்படியே பாதியில் நிற்குது சார். அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டே செலவு பண்ணிட்டார். ஆனால் இந்நேர வரைக்கும் என்னங்க உங்களை நம்பி காசு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க எதுவுமே கேட்க மாட்டார் சார். அதை மீறி ஷூட்டிங் போனோம் சார் 5 நாள். அது ராஜ்கிரண் சாரை வச்சு அது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் சார். அது ரொம்ப இப்போ சொல்கிறாங்கல்ல பசங்க மாதிரின்னு, அது அந்த படம் வந்துருந்துச்சுன்னா அது அந்த பசங்க ஆடியன்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கிற ஒரு படமாக இருந்திருக்கும். அது நினச்சிதுன்னா அது இப்போ நீ இன்னமே பண்ண முடியுமான்னு தெரில சார். அது ஏன்னா ராஜ்கிரண் சார் அப்போ நினச்ச லுக்கு வேறு. 5 நாள் ஷூட் பண்ணோம். அது பார்த்துட்டே செம்ம இதுவாக இருந்தது. அதில் இருந்து என்னுடைய சந்தோஷம் இது எல்லாத்துலேயும் அவர் இருந்துக்குவார். அருமை. எனக்கு பண உதவி ஏதாவது ஒரு இதுன்னா அவருக்கு நான் அடிப்பேன். அதே மாதிரி இந்த சுரேஷ் அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ ஃப்ரெண்டு. அவரும் அப்படி தான். நமக்கு ஏதாவது ஒரு உதவி அப்படின்னா அவர் வந்து பெரிய 2 பேருமே பெரிய ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருப்பாங்க.